வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோல் வச்சு சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. பீர்க்கங்காயை சமைச்சிட்டு அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் சட்னியாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவுமே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே சமயம் உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இதே போல் செஞ்சு கொடுக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. பருப்பு நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாறட்டும். நிறம் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இது கூடவே நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ திரும்பவும் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதே போல் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இது வதங்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தோல் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும் அந்த தோல். அப்போ தான் சட்னிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள் தோல் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ எல்லா பொருளும் நல்லா ஆறிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த அந்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். அது கூடவே பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச அந்த பீர்க்கங்காய் தோல் அப்புறம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி வச்சுக்கிறேன். தேங்காய் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்குவோம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு லேசான கொரக்கொரப்போடு அரைச்சி நல்லா திக்காக இது போல் அரைச்சி எடுத்துக்குங்க. இதே பக்குவத்தில் திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லிக்கு சைடிஷாக செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா சட்னி பக்குவத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோன்னே 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த சட்னியில் இந்த தாளிப்பை நம்ம கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் தோல் சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம தோலில் தான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சட்னி. ஹெல்த்தியான சட்னி ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.